ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன விதை நடுறோன்றதை பார்க்கலாம். அந்த வீடியோவில் என்னென்ன விதை நடுறோன்னா பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காயை ஃபஸ்ட்டு நடுறோங்க. இது வந்து மண்கலை வந்து ஏற்கனவே எருவு கலந்து வாரி வச்சுருக்கிறேங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. எதுக்கு 3 விதைனா, ஒன்று முளைக்கும் ஒன்று முளைக்காத போகுங்க. அதனால் 3 போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றாங்க. இது வந்து கொத்தவரங்காய் விதைங்க. எல்லாம் இலைத்தலையெல்லாம் போட்டு எல்லாம் மக்க வச்சது எல்லாம் குச்சி குச்சியாக இருக்குதுங்க. இது எப்படி முளைக்குதுன்னு தெரியல. நானே இது விதை சேகரித்து வச்சு மண்ணில் போடுறேங்க. அடுத்த விதை வந்துங்க வெண்டைக்காய் விதை நடலாங்க. வெண்டை பாருங்கள், ஏற்கனவே இருக்குது. ஒரு 6 செடி போட்டுட்ருக்கேன். இப்போ அது அறுவடை ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. சரி, இன்னும் ஒரு 5 பேக் போட்டு விடலாம். அது இப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் தான் பத்துதுங்க. அதனால சரி, இன்னும் ஒரு 5 போட்டு விட்டா காய் வருமில்லன்ட்டு போகிறேங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குதுங்க. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பேக்கரியும் 4 விதை போடுறேங்க. ஒன்றுக்கு 4 விதை போடலாங்க. இப்போ லைட்டாக இப்படி மண்ணு தூக்கிங்க, போதும், சரியாக போயிடும். இப்போதைக்கு 3 போட்டுக்கிறோங்க. எல்லாம் பாருங்கள், ஆட்டு எருவு போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. இன்னும் ஒன்று போட்டுடலாங்க. மொத்தம் 6 பேக் இருக்கட்டும். வெண்டைக்காய் வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிடுவோங்க. நான் அதனால் இருக்கட்டும் வெண்டைக்காய். இது வந்து பச்சை வெண்டை தாங்க. இது சாதா நாட்டு வெண்டை ரகம். அடுத்த விதை வந்துங்க பாவக்காய் விதை, வெள்ளைப்பாவங்கள். இது முன்ன தடவை வந்து நான் விளைஞ்சேங்க. அதில் வந்து விதை எடுத்து வச்சு இப்போ போடுறேங்க. நல்ல கசப்புக்கு இந்த வெள்ளைப்பாவை. ரெண்டு பேக் போட்டு விடலாங்க. இது முளைக்கிறது முளைக்கட்டுங்க, அப்புறம் பிடிக்கலாம். இன்னும் ஒரு பாவக்காய் விதையில் வந்து வேறு செடியில் முளைச்சிட்டு இருக்குங்க. அதை பிடுங்கி வேறு பேக்கில் நடலாங்க. வாங்க. இதில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நம்ம இப்போ செடிங்களுக்கு போட்டு புதைச்சி விடுவோங்க. அப்போ இந்த விதை முளைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இந்த பேக்கில் நட்டு விட்டுலாங்க. இது பாருங்கள், இது வெள்ளை பாகல் தாங்க. இது 3 பேக் இருக்கட்டும்னு சொல்லி விட்ருக்கேன். இது பாருங்கள், பாலக்கீரைங்க விதைச்சி விட்டுங்க. இது எப்படி நெருக்க முளைச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம எருவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா போதுங்க. விதைங்க பொல்லங்காய் விதைங்க. நம்ம வந்து முன்னத்து சாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க பொல்லங்காய் அறுவடை பண்ணதை. அதிலேருந்து நான் எடுத்து வச்சு விதைங்க. பொல்லங்காய் விதை நீட்டு போட்டதாங்க. நீட்டு இல்லை, கொட்டைங்க. ஓரளவுக்கு சைஸ், ரொம்ப நீட்டும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை, மீடியம் சைஸ். ஒரு பேக்கு ஒரு 3 விதை நல்லாங்க. பொல்லங்காய் கூட போட்டு விடலாங்க. பசங்களை புடலங்காய், பீக்குங்க அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் காய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விளைஞ்சா சரி, சாப்பிட்டுக்குவாங்க பசங்க. நாங்கள் அடுத்தது வந்து அவரைக்காய் விதைங்க. இது வந்து குத்த வரைங்க, செடியிலே காய் வைக்கிறது.
இதுவும் நான் போட்டு எடுத்து வச்ச விதை தாங்க. போன தடவை நல்லா காய் வச்சுருங்க. அதான் இந்த முறையும் ஒரு 2 பேக் போட்டு விடலாம் அப்படின்னு போடுறேங்க. எல்லாம் பாருங்கள் ஆட்டுப்புழுக்க. இந்த மாதிரி எருவு போட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு நட்டோம்னா நல்லா செடி நல்லா வளர்ந்துட்டுங்க. நம்ம அதுக்குன்னு உரமெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. 2 பேக் வந்து அவரைக்காய் போட்டாச்சு. இல்லைடா இதை காட்டு. இது வந்து லாங் போடலங்க நட்டுங்க. அது பாருங்கள் இப்போ தான் முளைச்சி வருது. இந்த பேகும் லாங் போடலங்க நட்டுருக்குங்க. இன்னும் இதில் முளைப்பு சரியாக தெரியல. இதில் வந்து தெரியுது பாருங்கள். இது பாருங்கள் பீன்ஸு, செடி பீன்ஸுங்க. இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி வருதுன்னு தெரியல. சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போடுறேங்க. ஒரு 2 பேர் போட்டு விடலாங்க. இது ஏதோ ஒரு செடி வருதுங்க. ஆட்டேரியில் வந்து தப்பு செடி ஒன்று வருது. இது என்ன செடின்னு தெரியல. வேண்டாம், விதை பார்த்தா இப்படி இருக்கு. இது என்ன விதை? அடுத்தது முள்ளங்கி விதை நல்லாங்க. வெள்ளை முள்ளங்கி இதுங்க. முள்ளங்கி நல்லா கை கொடுக்குதுங்க. முள்ளங்கி நல்லா பெருசாக விளைஞ்சுங்க. போன தடவை இந்த மாதிரி குழி போட்டுக்கலாங்க. ஒன்று 2 போட்டு விட்டுடலாங்க. இல்லை அதுலேயும் ஒவ்வொன்றும் முளைக்கிறது இல்லைங்க. அதனால் ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டுருலாம். முளைக்கலைன்னா ரொம்ப அவ்வளோதான். முள்ளங்கி போட்டு முடிச்சாச்சுங்க. சொரக்காய் போடலாங்க. சொரக்காய் இது குண்டு சொரக்காங்க. இது முன்ன வச்சு நான் விளைஞ்சேங்க. அதிலேருந்து விதை எடுத்ததுங்க. நல்லா காய் நல்லா சொரக்காய் சூப்பராக இருந்ததுங்க. அதான் சரி மறுபடியும் போடலாம் அப்படின்ட்டு போடலாம். எது முளைச்சிச்சுன்னா பிடிங்கிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பிடிங்கிடுவோங்க. ஏன்னா இது முளைக்கிறது தாங்க பெரிய இதாக இருக்குது. ஒரு நாட்டு எருவு 2 கலந்துருக்குதுங்க. பீன்ஸு ஏற்கனவே நான் விதை போட்டுட்டுங்க. இதெல்லாம் முளைச்சி வந்துடுச்சுங்க. கொத்தி விடலாம். கலக்கி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் செடி எழுந்துருங்க. நல்லா என்னடா 3 செடி விட்டுருக்காங்கன்னு நினைக்க வேண்டாங்க. அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா பிடிங்கிடுவோங்க. எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு பிடிங்கி விடுங்க. இது ஒரு 2 பேக் இங்கே இருக்குங்களா? காலையில் எடுத்துருக்கோங்க. இங்கே ஒரு பேக். இது ஒரு 4 பேக்கும் லாங் பென்ஸ் செடிங்க. இப்போ நாங்கள் செடி முளைச்சிருச்சுங்க. சரி அதை பிடுங்கி இது இந்த பேக்கில் நான் போடலாம். எல்லாம் நிறைய முளைச்சிருச்சுங்க. இது எது நல்லா வருதோ அதை பார்த்து நம்ம ஒன்று பிடிங்கிக்கலாங்க. சரிங்க, டேஸ்ட்டாக போடுறத இன்னொரு பேக்கு நட்டு விட்ருங்க. இதெல்லாம் பீக்குங்க கொடிங்க. இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டோம்னா அவ்வளோதாங்க. எல்லா விதையும் நட்டாச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை 3 மணிக்கு வருதுங்க. பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க. பாருங்கள். பாய்.